எனக்கு ஒரு நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை எங்க கண்டுபிடிச்சேன்? கடவுளுடைய பைபிள்ல இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தை படிக்கும்போது, பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் பாருங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. கடவுள் என்னை கொண்டு என்னெல்லாம் பண்ண போறாரு அந்த பிரசங்கத்து மூலமா வெளியே வந்துகிட்டே இருக்கும். பிரசங்கத்தை கேட்கும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து நான் எப்படி வருவேன், என்ன பண்ண போறேன்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கோம், அவ்வளவு ஷார்ப்பா கவனிச்சிட்டு இருப்பேன் பாருங்க. இன்னைக்கு அதே ஃபார்மேட் தான் போயிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவை எப்படி பிரசங்கத்தை கவனிச்சோனோ அதே மைண்ட் தான் இன்னைக்கு இருக்குது. வந்து அதை பார்க்க பிரசங்கத்தை கேட்கும் போது, பிரசங்கத்தை படிக்கும் போதும், அதை ஆராய்ச்சி பண்ணும் போதெல்லாம் அப்படியே நானும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறேன், விருப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கிறேன். அதாவது என்ன ஒரு ஆசைன்னா, இதுவரை கர்த்தருக்கு யாருமே செய்யாத ஒன்றை கர்த்தருக்காக செய்யணுங்க. நான் சொல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் தாவீதை போல ஒரு ஆசை உருவாகும், இந்த எண்ணங்களை உருவாகும். இதுவரை எல்லாரும் கர்த்தருக்காக இது பண்றாங்க, அதை பண்றாங்க. நான் செய்யறதுக்கு ஒன்று வந்து இதுவரை யாருமே செய்யாத ஒன்றை கர்த்தருக்காக பண்ணணும் வேண்டும் என்ற ஒரு ஆசை உருவாகும். கர்த்தருக்கு மனுஷனும் கிடையாது,